பல மாதங்களாக இவருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் நாம் தியானித்து வருகிறோம். இதெல்லாம் எப்படி ஜெயித்தார்கள் என்றால் ஒன்றே ஒன்றுதான் விசுவாசம். கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், தன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அல்ல, தன்னுடைய பலத்தின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அல்ல, தனக்கு வைத்திருக்கிற பொருட்கள் மீதும் தனக்கு இருக்கிற பதவி மீதும் வைத்திருக்கிற விசுவாசம் அல்ல. யாரெல்லாம் பதவி மீதும் பொருட்கள் மீதும் பணத்தின் மீது விசுவாசம் வைத்தார்களோ அவங்கெல்லாம் இந்த விசுவாச பட்டியலில் இல்லாமல் போய்விட்டார்கள். யாரெல்லாம் உலகத்தின் மீது விசுவாசம் வைத்தார்களோ, உலகத்தை நம்பினார்களோ, சுயத்தை நம்பினார்களோ, அவளுக்கு இந்த இடத்துல இடம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தரை நம்புகளை மாத்திரம் தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஒருபோது ஒரு நாளும் மனிதன் மீதும் வேலையின் மீதும் பணத்தின் மீதும் சொத்து மீது இருக்கக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஒரே நம்பிக்கை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? ஹல்லேலூயா. எனக்கு ஒரே நம்பிக்கை என் தேவன் தான். எனக்கு ஒரே நம்பிக்கை. எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை மாற்ற வளைவுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது வாய்ப்பே இல்லை, ஆனாலும் கர்த்தர் நடத்துவா என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், அதுதான் விசுவாசம். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எது வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொண்டு வரலாம். ஆண்டவர் ஒருபோது ஒரு நாள் உங்கள் விசுவாசம் ஒருபோது ஒரு நாள் ஏமாற்றத்தை கொண்டு வரவே வராது. ஹல்லேலூயா. விசுவாசம் கொண்டே இருப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம், கர்த்தரை நெருங்கிக் கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் பதில் தருவார். ஜெபிக்கிறவன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க, தொடர்ந்து ஜெபிங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அவருடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கார் நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். சொந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கேட்ட எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசமானதை பூர்த்திக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடப்போம். இந்த 11ஆம் அதிகாரத்துல இங்க போட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரத்துல. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். 11ஆம் அதிகாரத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. ஐயா பவுல் சொல்லுகிறாரு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற. நம்மை சூழ்ந்து என்ன இருக்குது? சாட்சிகள் இருக்கிறது. நாம் எப்படி கர்த்தரை நம்புகிறோம் என்றால் சாட்சிகள் மூலமா நம்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், இதுவரைக்கும் எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். உண்மையுள்ள தெய்வம் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். எல்லாமே சாட்சியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, அதனால் இனி ஒரு நாட்களில் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த சாட்சியின் அடிப்படையில் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் என்னை கைவிடல ஆண்டவர், இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தல, இனியும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், இனியும் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு சாட்சியை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேகம் போன்றதான சாட்சியை நாம் சூழ்ந்து போகும்போதெல்லாம் மேகத்தை கொஞ்சம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. மேகம் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க சூழ்ந்து போகலாம், கொஞ்சம் மேகத்தை நோக்கி பாருங்க. எப்படி மேகம் நம்மளுக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படியாகவே தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சாட்சிகள் மிக மிக குறைவானது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் மிக மிக குறைவானது. தேவன் செய்த பெரிய பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்கள், நமக்கு எட்டாத காரியங்கள், நமக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்கள், நமக்கு புத்திக்கு எட்டாத காரியங்கள், சில மறைவான காரியங்கள் ஆண்டவர் வேதத்தில் இல்லாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். நமக்கு தெரிந்துதான் நாம் வாசிக்கிறோம், சாட்சியாக பேசுகிறோம். இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டவர் அநேக அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியுது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலும் சில அற்புதம் செய்திருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு சொல்வது கிடையாது, சில சொல்வது கிடையாது. பிரியமான தேவச்சனமே, மேகமோட நம்மளுக்கு சாட்சிகள் சூழ்ந்திருக்கபடியாக, நமக்கு முன்பதாக அநேக அற்புதங்கள் நடந்திருக்கபடியாக, தேவன் நமக்கு முன்பதாக எவ்வளவு ஐசியத்தை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு அற்புதம் பார்த்திருக்கிறோம்.
எவ்வளவு நன்மையை பார்த்திருக்கிறோம். ஆகவே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இவங்களை நடத்தின தேவன் என்னையும் நடத்த வளைவுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார். ராகாபை மாற்றினவர் அவன் நம்மையும் மாற்றுவார். தானியேல் சிங்கத்தின் வாயிலே சிங்கம் இருக்கும்போது சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தானே நமக்கு விரோதமாய் எழும்புகிற யாரா இருந்தாலும் சிங்கத்தின் வாயை அடைத்து போடுவார். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பார்க்கிறோம். அவர் எரிகிற அக்னி சூழலை போடும்போது தேவன் ஒருவரே என்பதை நிரூபிக்கும்படி கர்த்தரை மாற்றினார். இவ்வளவு செய்த நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வளைவுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாழ்க்கையில இதை நோக்கி நாம் ஓடக்கடவோம். இதை நாம் நோக்கி ஓடப்படவும். நாம் எதெல்லாம் நோக்கிறோம்? நம்ம நெகட்டிவே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தோல்வியை பார்க்கும்போது, நம்முடைய நெகட்டிவை பார்க்கும்போது உண்மையாகவே நாம் சோர்ந்து போவோம். நாம் நீதிமான் அல்ல, நாம் பாவியான ஒரு மனிதனாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது தேவன் செய்த அதிசயங்களை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் செய்த நன்மையை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது. நாம் துன்பப்படும் போது, பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது ஆண்டவர் அவங்க நடத்தின ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார், என்னை வாழ வைப்பார். ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். சொல்லுங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அநேக பேருக்கு நம்ம சோர்ந்து போகிறோம். எவ்வளவு பேர் ஆனாலும் சோர்ந்து போகும் தானே. எளியா அவ்வளவு பேர் ஆளு அவனே சோர்ந்து போயிட்டான். வானத்திலிருந்து அக்கினியே வர வச்சான். வானத்திலிருந்து உலகத்துல மழையே பெய்ய வைத்தான். ஆனா அவனே என்ன பண்ண சோர்ந்து போயிட்டான். சொல்லிட்டான், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துருவோம், நான் யாரு, நான் ஒண்ணு இல்லை, என் ஜீவனை எடுத்து. அவ்வளவு பேர் அதிசயங்கள் அற்புதம் செய்கிற ஒரு மனிதனுக்கு சோர்வது போது நீயும் நானும் மாத்திரம் ஹல்லேலூயா. அவனை கண்டு பட்டணமே தேசமும் பயந்தது. ஆனா அவன் ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி போய் ஆண்டவரே என் ஜீவனை எழுதணும், நான் என்ன பண்ண போறேன், நான் ஜீவனை எடுக்க சொல்லும் போது ஆண்டு நீ என்ன எனக்கு எவ்வளவு பெரிய ஆண்டு, உன்னை கொண்டு நான் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தேன். ஆனா கடைசியில் என்ன சொல்றேன், என் ஜீவனை எடுத்து சொல்லல. ஆண்டு மரணமே இல்லை. ஹல்லேலூயா. மரணம் இல்லாதபடி கர்த்தர் எடுத்துக்கொண்டார். உயிரோடு கூட அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சில நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம சோர்ந்து போன கர்த்தர் நம்ம கடன்படுத்தும். எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகிறோம், பலவிதமான நெருக்கங்களை பல வேதத்தை போட்டிருப்பாங்க. பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தில் தள்ளிவிட்டு நம்ம பக்கத்துல எல்லாமே நம்ம நெருக்கம் பாருங்க. சில பேருக்கு சில சோதனை நம்ம எந்த இடத்துல இருக்காதோ அங்கதான் ரெடியா இருப்போம். நம்மளை பார்க்கறதுக்கு பணத்தின் மீது ஆசை, ஒருத்தருக்கு சொத்தின் மீது ஆசை, பொருட்கள் மீது ஆசை, நாம் பலவித பிரச்சனை நாம் சொல்லு மாட்டிக்கொள்கிறோம். சோதனை யாருக்கு ஒரே மாதிரி வருவது கிடையாது. சில பேர் நல்லா ஜெபிப்பாங்க, விசுவாசமே இருக்காது, அது ஒரு சோதனை. சில பேரு எல்லாம் போனவங்க சபைக்கே வர மாட்டாங்க, சத்தியத்தை குறித்து பேசுவாங்க, நீதிமானா இருப்பாங்க, எல்லாம் போனவங்க. ஆனா சபைக்கு எல்லாம் கரெக்டா செய்வாங்க, சபைக்கே வர மாட்டாங்க. என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சில இடத்துல சில சூழ்நிலை நாம் மாறி விடுகிறோம், தவறுகிறோம். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். சில காலத்தை நினைத்து தான் நம்ம பேரை சொல்றது. நம்மளை பாவம் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம். ஒன்று நம்மளுடைய பிரச்சனை தொடரும், இன்னொன்று பாவம் தொடரும். நம்ம எதுல கரெக்டா இருந்தோமோ அதை விட்டு இன்னொரு பிரச்சனை நம்ம தொடரும். சில பேரை பாவம் அணுகுதே கிடையாது, ஆனா சோதனை வந்து இருக்கும். உடத்துல சோதனை, பணத்துல சோதனை எல்லாம் வரும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், பிரச்சனை எதுவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும், பாவம் சோதனை வரும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், குடும்பத்தின் மூலமா பிரச்சனை வரும். வெளியே நல்லா இருக்கும், சபை நல்லா இருக்கும், உலகத்து நல்லா இருக்கும், வேலை செய்யறது நல்லா இருக்கும், மனைவி பிள்ளைகள். நமக்கு உலகமே நமக்கு போராட்டம் தான். ஹல்லேலூயா. உலகமே நமக்கு போராட்டம், உலகமே போராட்டம் தான். உலகமே போராட்டம் தான் இருக்குது பாருங்க. நமக்கு உலகமே போராட்டம் இருந்தாலும் உலகத்தை சேர்த்தவர் உங்களுடைய. ஹல்லேலூயா. உலகத்தை படைத்தவர் உனக்காக எனக்காக இருக்கிறார். உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை நினைத்தும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள்,
ஏனென்றால் உன்னையும் என்னையும் படைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒண்ணு மாற்றம் புரிந்து கொள்ளணும். சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் கத்தருக்கு போயிருக்காங்க. நேரத்தில் நான் பலவீனமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு போயிடக்கூடாது. சோர்ந்து போகும்போதுதான் இன்னும் கத்தத்தை நெருங்க வேண்டும். எப்போதான் நமக்கு தோல்வி வருதோ இன்னும் நாம் நெருங்க வேண்டும் கத்தடத்துல. கத்தனை கைவிட்டாரே சொல்லக்கூடாது. கைவிட்டாரா இன்னும் ஆண்டவரே இன்னும் கிருபை தருகிறார், இன்னும் தருகிறார். எத்தனை பேர் விழுந்தாலும் நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம அவமானப்பட்டாலும் அந்த அவமானத்துல ஆண்டவர் நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை சரி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளால நம்மளை சரி செய்து கொள்ளவே முடியும். நம்ம நினைப்போம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுடைய வார்த்தை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் நினைப்போம். நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கு மேலதான் பேசுவோம். ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நினைப்போமோ அதுக்கு மீறி இன்னும் அதிகமாக போய் கொண்டே இருக்கும். முன்னையே நல்லா இருக்கும். நம்ம எப்ப கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோமோ அப்பதான் இன்னும் எல்லாம் மீறி போய் கொண்டே இருக்கும். நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம என்னைக்குமே அவரோட கரத்துல களிமண்ணாக இருக்கிறோம். என்னைக்குமே நம்மளோட கரத்துல களிமண்ணாக இருக்கிறோம். அவர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை ஒரு விசேஷமான வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. நாம நினைச்சது இதுல எதிர்பார்க்கிற வாழ்க்கை இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதல்ல, ஆண்டவர் அப்படி நினைப்பதே கிடையாது. சொல்லிட்டாரு, உன் நினைவுகள் என் நினைவு அல்ல. ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எதை நினைச்சாலும் அது உனக்கு பெஸ்டா மாதிரி தர தேவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி வாழ வேண்டும். இதெல்லாம் எழுதப்பட்டது. தேவனையே நோக்கி வரும். நீங்க எல்லாம் மனுஷன் நோக்கி பொறுமையா ஓடிக்கொண்டிருக்கணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. முதலாவது நாம சரியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. முதலாவது நாம சரியா இருக்கிறோம். சில பேரை பார்த்தோன்னே கரெக்டா கண்டுபிடிச்சலாம் ஒரு மனுஷன் சரியா தானே இல்லையா. பார்த்த உடனே பிற பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சா கரெக்டா கண்டுபிடிச்சலாம். சில பேரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு கூட காண்டி பண்ண போயிருந்தேன். ஒரு ஊழியர் பண்ணாரு. போய் வீட்டுக்கு தான் போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? ஊழியர் பண்றாங்க. நம்ம பேச வச்சுக்கோம்னா காரணம் யாரு? ஒண்ணே காரணம் அல்லாத சொன்னாரு. நான் நினைச்சேன் ஒண்ணுமே பேசுறேன். அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளவு பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனை விசாரிச்சு கூப்பிட்டு யாரு ஊசி மதிக்கிறாரு. எல்லாரையும் பார்த்தோன்னே யார பார்த்தாலும் ஒண்ணு என்னை விசாரிச்சு அதுக்குள்ளே பேச வச்சுக்கிட்டோம்னா காரணம் யாரு? ஊழியக்காரன் தானே காரணம். அவங்க தானே இவங்க நாம தானே காரணம் தாரு. இல்ல பாஸ்டர் அவர் 2 பொண்ணாயிட்டு பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. சொன்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். படம் சொல்றாங்க முதல்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நாம் நீதிமான என்பதை சொல்லி படம் சொல்லி கொடுக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு நியாயத்துக்கு ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். அந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் எங்க போக முடியும்? ஹல்லேலூயா. ஊழியக்காரரை பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம். எல்லா ஊழியக்கார மனுஷன் தான். தேவன் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம் மீது உண்மையான அன்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கை வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையோடு ஓட கடவோம். ஆமா, பொறுமையோடு ஓடுதான். சில பேர் பொறுமையோடு நடக்கணும். வேற என்ன சொல்லு? பொறுமையோடு ஓட. ரொம்ப வேகமா போகாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக போகாதீங்க. என்ன பலம் இருக்கோ அந்த பலத்தோடு கூட தேவனாய் ஓடுங்கள். ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டு நல்ல பலத்தை கொடுத்திருப்பார். வரும்போது வரட்டும். வரும்போது எல்லாம் வரும்போது எப்ப ஊழியம் பண்ணீங்க? கடவுள் கூப்பிடுவாரு. எப்பவுமே எதை கேட்டாலும் கடவுள் ஒரு நாள் வைத்திருப்பாரு. நிச்சயமா ஒரு நாள் வைப்பார். கதை இருந்தா ஒரு நாள் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் எதிர்பார்த்து உக்காந்தா எதிர்பார்த்துதான் உட்கார்ந்து இருக்கணும். நீ ஒரு படி வைக்கும் போது ஆண்டவர் கரத்தை பிடித்து உன்னை அடுத்தபடி கொண்டு போக வளமுள்ளவராக ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வளமுள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக நாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால்
ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்றால் நம்ம ஆசைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆசைப்படணும். கர்த்தருக்காக நான் நிற்கணும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக செய்யணும், அவருக்கு நான் பிரத்யேகமாய் வாழ்ந்தேன் நம்ம மன விருப்பத்தை நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்னைக்கு அநேக பேர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன பண்றது? நமக்கு நியாயத்திற்கு ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுகிறோம். பொறுமை என்னைக்குமே பிரச்சனை கொண்டே வராது. பொறுமை என்னைக்கும் பிரச்சனை கொண்டு வராது. என்னதான் வாகனத்துல ஸ்லோவா போயிருப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. வேகமா போனீங்களா உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. ஸ்பீடா போகும் யாருக்கும் பிரச்சனை? நமக்கும் பிரச்சனை, பிறருக்கும் பிரச்சனை. கூடுமான வரைக்கும் நம்ம பிறருக்கு பிரச்சனை இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். கூடுமான வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில எப்படி ஓடுமா? பொறுமையோடு ஓட வேண்டும். நமக்கு சிந்தனைக்கு வரதெல்லாம், நமக்கு எண்ணத்துக்கு வரதெல்லாம் எனக்கு ஓடக்கூடாது. கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அப்படிப்படிதான் ஓட வேண்டும். இன்னைக்கு அநேகர் வேகமாக ஓடிக்கொண்டு இன்னைக்கு எங்க இருக்கானே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேகமா ஓடணும். கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே நம்ம நெருக்கிறது பாருங்க. என்ன நெருக்குது? பாவம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராடுறது. சில பேருக்கு எல்லாம் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனா பலவீனங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச தூரம் நடக்க முடியாது, கொஞ்ச தூரம் போக முடியல. பலவீனம் நெருக்கிறது, சரீரத்துல வியாதி நெருக்குகிறது, எல்லா பக்கமும் நெருக்கும். நெருக்கத்துலதான் கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மறந்துடுவோம். பிஸியான மனுஷன் என்னைக்குமே ஓடிக்கொண்டே இருப்பான். என்னைக்கு நாம் ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறோமோ அன்றைக்குதான் நம்ம நிலைமையில உணர முடியும். அந்த பாவத்தையும் நம்முடைய நிலைமைகளும் நாம் எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம கொஞ்ச நேரம் ஞானத்தை கொடுத்து கர்த்தரை சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரை நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், நான் சரியான பாதையை ஓடிக்கொண்டிருக்கேன், நான் பொறுமையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கேன்னா இப்படி சித்தத்துக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்றது எல்லாமே நீங்க செஞ்சீங்க, ஆனா என் சிந்தனைப்படி செய்ய சொல்லுங்க. என் நாமக்கால பேர்ல ஓட்டினீங்க, பிசாசை ஓட்டினீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனா என் சித்தத்தைப்படி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்தால் எதை செய்தாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் செய்த வேண்டும். காலையில சபைக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் சோர்ந்து போயிருக்கேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கேன். சில காரியங்கள் சில கொஞ்சம் சோர்ந்து போனாலும் செய்யலாம். இருக்காது, சகோதரர்கள் இருக்காது, திருமணமாக இருக்கிறாரு, திருமணமாக முடிச்சு செய்யறாரு. ஏதோ சில காரியங்கள் நாம் சோர்ந்து போகிறோம். வேலைகள்ல அவர் பேசக்கூட எனக்கு ரொம்ப நான் ரொம்ப வேலைமா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். நீங்க 3 இடத்துல ஊருக்கு கூப்பிட்டாங்க, 3 இடத்துக்கும் போக முடியல. நல்லா இருந்தாலும் மனிதனுக்கு சோறு வருகிறது சாலைகள் தான். சில நேரத்தில் விழுந்து போகிறோம். எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சோதனை வரும்போது சோறு வரும்போதெல்லாம் நல்லா பழக்கமா கர்த்தருக்கு போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சில பேர் தூரம் போயிடுறாங்க. சின்ன தப்பு பண்ணிட்டா அவனா தூரம் போயிடான். என்னைக்கு நம்ம தூரம் போகிறான். சின்ன தப்பு போனாலும் நம்முடைய தகப்பன் தான். ஹல்லேலூயா. நீயும் நானும் விசேஷமானவர்கள். நீயும் நானும் சாதாரணமானது, நீயும் நானும் விசேஷமானவர்கள். வேதம் சொல்கிறது, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நானும் கற்றுக் கொடுக்கப்படுமா. செத்த ஈக்கள், அந்த ஈ உயிரோடு ஈ கூட இல்ல, செத்து போன ஈ. நம்முடைய வாழ்க்கையை, நல்லா இருக்கிற வாழ்க்கையை மோசமான மனிதர்கள் நிமித்தமாக நம்ம கெட்டு போகிறோம். அதாங்க ஒரு நல்ல மனுஷனா கெட்டு ஒரு நல்ல மனுஷன் வாழ்க்கை கெடுக்கவே மாட்டான். மோசமான காரியங்கள் எதுக்கும் பயன்படாது. அந்த நிகழ்ச்சி ஒன்றுக்குமே பயன்படாது. அதுதான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகிறோம். அதாவது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகிறோம். சரியான குடும்பங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒன்றும் அற்ப விஷயங்கள், சாதாரண சின்ன விஷயம் தான் வாழ்க்கை கெட்டு போக. ஊழியமா அப்படிதான். நல்ல ஊழியத்துல வளர்ந்து கொண்டிருப்போம், சின்ன விஷயம். வேலையும் அப்படிதான். வேலை சில பேர் நல்லா வேலை செய்வாங்க, வேலை ஸ்தலத்துல ஒரு சின்ன விஷயம் ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒரு சின்ன குண்டு ஊசி விஷயத்தை பெருசா என்ன பண்ணிருக்கு, லாஸ்டா பார்த்தா வேலையே இழந்து வந்து ஒண்ணுமே இருக்காது. ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி எடுக்க வச்சா இப்ப ஒரு வீட்டு போனா எவ்வளவு, அது 5 ரூபாய் தான்.
அந்த ஒரு குண்டு சீட்டுக்கு இனி எங்க வச்சா நான் எங்க வச்சு சண்டை போட்டு இது வரைக்கும் லாஸ்ட்ல பார்த்தா எங்க ஒரு பெரிய கம்பெனியே 3 நகர் போட்டுருப்பாங்க. 5 ரூபா போட்டுக்கலாம். வாழ்க்கை தான். நாம் என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பொறுமையோடு கூட ஓட வேண்டும். உண்மையிலேயே நம்ம பிரச்சனை நெருக்கதான் செய்யும், போராட்டம் நெருக்கதான் செய்யும். வேதம் அதான் சொல்லுது, பாவம் நம்மளை தொடர்தான் வரும், பிரச்சனை வரதான் செய்யும், கடன் பிரச்சனை வரதான் செய்யும், அவமான பிரச்சனை போராட்டம் வரதான் செய்யும். ஆனா அதெல்லாம் நாம் தள்ளி விட்டு ஓட கடவோம். நான் பிரச்சனையை பார்த்து அமர்ந்து விடாதீங்க, பாவத்தை பார்த்து அமர்ந்து விடாதீங்க, நெருக்கத்தை பார்த்து நீங்க ஒரே நேரத்துல அமர்ந்து விடாதீங்க. நீங்க சில பேர் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து முடியாது சொல்லிடுறாங்க. ஒரே வார்த்தை முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது, ஜபம் செய்ய முடியாது, ஒரே வார்த்தை முடியாது. இல்லைங்க, உங்களை ஆண்டவர் மீண்டுமாக ஓட கட்ட விருப்பப்படுகிறார். முடியாதவர்களே முடியும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் சொல்லுங்க, என்னால முடியாது ஒண்ணுமே கர்த்தர் நடத்துவார். நம்மளால முடியாத கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரே வார்த்தை முடிச்சாரு, எனக்கு முடியாது, தெரியாது. ஹல்லேலூயா. எதை சொன்னாலும் தெரியாது, பாட்டு பாட்டாலும் தெரியாது, முடியாது. இல்லைங்க, கர்த்தருக்காக நீங்க பேசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 6 12 எவனுக்கு அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் ரட்சித்து நாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கே சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிறேன், புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் புத்தியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்தியராக எண்ணி நடத்துகிறார். தகவல் புத்தியாக புத்தியர்களோ. ஆமா, நெருக்கம் வரும்போது சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டம் வரும்போது சகிக்கணும். போராட்டத்தை பெருசா பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன, போராட்டத்தை பெருசா பார்க்கணும், அதெல்லாம் பிரச்சனை. போராட்டத்தை பெருசா பார்க்கணும். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சின்னதா பார்க்க பழகிக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் சின்னதா பார்க்க பழகிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், தேவன் வாழ்க்கை பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சின்னதா பார்க்கிறோம், போராட்டத்தை பெருசா பார்க்கிறோம். போராட்டம் தான் நமக்கு பெருசா தெரியுது, நம்ம பலவீனம் தான் பெருசா தெரியுது, நம்ம பண கஷ்டம் தான் பெருசா தெரியுது. இன்னும் நம்ம வளரலையே, இன்னும் நம்ம உயரலையே, இன்னும் நம்ம எதிர்காலம் என்னதான் இருக்க போதும், நம்முடைய போராட்டம் நம்ம இதுதான் பெருசா தெரியுது. தவிர நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. எதுவும் சொல்லுது, உலகத்தில் இருப்பதை பார்த்து உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ அவர் பெரியவர் பெரியவர் சொன்னா உன்னை பெரிய மனுஷனை கட்ட மாட்டோம். நீ ஆண்டவரை எவ்வளவு உயர்த்துகிறியோ, எவ்வளவு கனப்படுகிறியோ, எவ்வளவு விசுவாசிக்கிறியோ, அவ்வளவு வாழ்க்கையில உயர்வு. ஹல்லேலூயா. உயர்வு எங்க இருக்குங்க? எங்கேயுமே இல்லைங்க, நமக்கு தாங்க இருக்கு உயர்வு. அவர் நாமத்தை உயர்த்தினால் உனக்கும் எனக்கு உயர்வு வரும். அவர் நாமத்தை உயர்த்தும் போது உன்னை உயர்த்துவார், அவனை உயர்த்தும் போது உன்னை உயர்த்துவார், நெருக்கத்திலிருந்து நம்மளை மாற்றுவார். அவன் நெருக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்வாங்க. தகப்பன் சிச்சியாத மகன் உண்டு. தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை கண்டிக்காத பிள்ளையாக இருக்காங்க. தகப்பன் தான் கண்டிக்கணும். கண்டிக்கலாம் பிள்ளைங்க வாழ்க்கை நீங்கதான் போதும். உன்னையும் ஆண்டவர் சில நேரத்தில் கண்டிக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு கண்டிக்கும் போது வார்த்தை கேட்க பரிசுத்த வேதத்தின் மூலியமா ஆண்டவர் உன்னையும் எச்சரிக்கும் போது, ஊழியக்காரன் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக, வேதத்தின் மூலியமாக நாம் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் கத்திரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அவன் நடத்துகிற தேவனா இருக்கிறான், பொறுப்படுத்திக் கொள்கிற தேவனா இருக்கிறான், வழிநடத்துகிற தேவன். அப்படி கொண்டு வாசிங்க. நீங்கள் சிட்சை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாதல் புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்தியிராமல் பேசி பிள்ளைகளாய் இருக்கீங்களே. போதும். ஆண்டவர் நம்மள சிக்ஷைகளாம் எப்படி இருப்போமா, நாம ஊதாரி பிள்ளைகளாய் மாறிடுவோம். எப்படி இருப்போம்? ஆமா, பண்டிகார பிள்ளைங்க எப்படி இருக்கும்? மூதார பிள்ளைங்களா இருக்கும். தகப்பன் தாய் கண்டிக்கலாம் பிள்ளைங்க எப்படி இருக்கும்? நம்ம ஊதாரியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன போட்டு சிக்ஷைகள்
போதகர்கள் சிக்ஷிக்க செய்யலாம் செய்வார்கள், குடும்பம் சிக்ஷிக்க செய்வாங்க, தகப்பனத்தை அட்வைஸ் பண்ணதான் செய்வாங்க. நீ யாரு நான் அட்வைஸ் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. போதகர் யாரா இருந்தாலும், ஊழியக்காரர் எந்த ஒரு ஊழியக்காரரும் அந்த ஊழியக்காரர் அவர் கை கொள்றாரோ இல்லையோ, நமக்கு சொன்னா நாம கேட்டுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவரே கை கொள்ளல, நான் எப்படி கை கொள்ள நம்ம கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல விஷயத்தை யாரா இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல விஷயத்தை யாரா இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு மனிதனுடைய நெகட்டிவ பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நீங்க நெகட்டிவ் பாத்தீங்கன்னா 1000 நெகட்டிவ் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்றுதான். ஹல்லேலூயா. அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனை பார்க்கும்போது நாம் எப்படி என்ன நமக்கு ஞாபகம் வரும்னா, அவன் செய்த பாவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அவன் செய்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் நமக்கு முதல்ல வர்றது என்னன்னா, அவன் செய்த நன்மை ஒண்ணுமே நமக்கு வராது. நம்ம எவ்வளவு உதவி பண்ணிருப்போம், அதெல்லாம் நமக்கு வராது. ஏதோ ஒரு முறை திட்டி இருப்பான், ஏதோ ஒரு முறை நம்மளை ஏமாத்தி இருப்பான், அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவன் அதை பண்ணிட்டான். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அப்படி, மனித சுபாவம் அப்படித்தான். கொலைக்காரனை பார்த்தோன்னே நம்ம என்ன பார்த்தோன்னே தான் நினைப்போம், இவன் ஒரு கொலைக்காரன் பண்ணவன் கொலைக்காரன். சொல்ல பார்த்து நமக்கு என்ன நினைப்போம், மனிதனுடைய செயல்பாடை பொறுத்து நாம் மனிதனை நாம் தியானிக்கிறோம், நிதானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான நிலைமை நம்ம ஒரு குழு பண்ணாலும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கூடுமான வரைக்கும் நம்மளை பார்க்கிறவங்களை கர்த்தரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை காண்கிறவங்க குணத்தை தான் பார்க்க முடியும். சில பேர் பார்த்தா அந்த குணத்தை தான் முதல்ல கண்டுக்கிறோம். மனிதனுடைய முகம் தான், ஆனா அந்த குணம் தான் முக்கியமானது. நல்ல மனுஷங்க சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அவரே ரொம்ப நல்ல மனுஷங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அவர் நல்ல மனுஷங்க. அதுதான் நமக்கு தேவையானது. சில பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, அப்பா பார்த்து பழகுங்க, பார்த்து பழகுங்க. ஒருபோதும் ஒரு நாளும் யாரும் நம்ம சொல்லவே கூடாது, பார்த்து பழம் சொல்லக்கூடாது. நல்ல மனிதர்களை நாம் பேரெடுக்க வேண்டும். ஏனென்றால் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளா இருக்கிறதால நீயும் நானும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் நானும் பரிசுத்த உள்ளதாக இருக்க வேண்டும். சிக்ஷைகளையும் பாடங்களையும் நீங்கள் பாட்டுக்கு சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க வேறுமே அதான் சொல்லிருக்கீங்க. காரணமே என்னன்னா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு மேகம் போன்ற சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது. எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் சீக்கிரத்துல நீங்க லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல உபத்திரம் வரதான் செய்யும், அது சீக்கிரத்துல நீங்கும். ஹல்லேலூயா. உபத்திரவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு என்பது இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. நமக்கு முடிவு உருவாக்க நிச்சயமாக அவர் மாற்றுவார். அதே கடைசியாக ஒரு வஸ்து மாற்றம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம், 11ஆம் வசனம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது ரீதியாக சமாதான பலனை தரும். ஆமா,
இப்பெல்லாம் பிரச்சனை பார்த்தா நமக்கு ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது ஆண்டவர் சோதனை பண்ணும்போது ஐயோ இப்படி நினைக்கிறோம். ஆனா நாட்கள் போக போக அதுக்கு சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. ஆரம்பத்துல எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இந்த சூழ்நிலையை நீங்க எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. நெருக்கம்னா எப்படி சால்வ் பண்ணணும், மன பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், பிறருடைய பேச்சிலிருந்து நம்ம எப்படி வெளிவர வேண்டும், எல்லாத்தையும் நாம் கற்றுக்கொள்ளும் போது முடிவிலே அது சமாதானமாக வரும். ஹல்லேலூயா. முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். இதெல்லாம் இப்ப நாம் கற்றுக்கொள்கிற நாட்கள். சில பேர் நீங்க கற்றுக்கொண்டு இருப்பீங்க, ரொம்ப நல்லது. சில பேர் இப்பதான் ஆரம்பிப்பீங்க. ஆனா நாம் என்னைக்குமே கர்த்தரை நெருங்கி இருக்கும் போது எல்லா விதமான ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம் கற்றுக்கொள்கிறதா, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம். வேலையை கற்றுக்கொள்கிறோம், சபையை கற்றுக்கொள்கிறோம், வேலையை கற்றுக்கொள்கிறோம், மனிதனை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் பிறகு நல்ல காரியத்தை கற்றுக்கொள்வோம், வேதத்தை தியானிப்போம், ஜெபிப்போம், உபவாசிப்போம். கர்த்தர் நம்மை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபத்தை மாத்திரம் விட்டுடாதீங்க. ஒரு நாள் எங்கேயாவது ஜெபம் பண்ணி வீட்டுல கூட சபை கூட வந்துருங்க. ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபமே ஜெபமே ஜெபதான் நம்மளுக்கு. ஜெபம் தான் உங்களை உயர்த்தும், ஜெபதான் உங்களுக்கு. ஆகவே நீங்க இன்னைக்கு அநேக பேர் மனக்கணக்கு போட்டுருக்க, எப்படியாவது முன்னேறலாம், எப்படியாவது வாங்கலாம், முடியவே முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்ம உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. உலக மக்களுக்கு உலகபரமான முயற்சிகள் இருக்கு. ஆனால் நீயும் நானும், உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் இல்லாமல் உன்னாலே என்னால முன்னேறவே முடியாது. அவர் உதவி இல்லாமல், அவர் இரக்கம் இல்லாமல், அவர் தயவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஒன்றுமே செய்ய முடியாது. நம் வாழ்க்கை கர்த்தர் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லோரும் கற்பனை மூடி